ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், தம்முடைய ஜனத்துக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை உண்மையுள்ளதுதான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர்கள் இனி அழிந்து போக மாட்டார்கள், தொய்ந்து போக மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மை மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்கிறார். ஆண்டவர் செய்வாரா என்றால் செய்துடுவார். வாழ்க்கையில நமக்கு நிறைய காரியங்களை குறித்து துக்கம் ஏற்படுகிறது. சிலருக்கு துக்கத்தினால தூக்கம் வரவில்லை, சிலருக்கு துக்கத்தினால ரொம்ப தூக்கம் வந்து விடுகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் எந்த துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம எல்லாம் மனிதர்கள், பூமியில் வாழ்கிறவர்கள், பாவ மனிதர்கள், பாவ உலகில் வாழ்கிறவர்கள். நமக்கு அநேக துக்கம், சோகம், வேதனையான காரியம் எல்லாம் கடந்த காலத்தில் வந்திருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? பின்னானவர்களை மறந்துடுவோம், முன்னானவர்களை நாடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். கடந்த ஆண்டில் நீங்க நிறைய விஷயங்களை குறித்து துக்கப்பட்டீங்க. பெத்தானியா கிராமத்தில் இயேசு போயிருந்த வேளையில அந்த மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தாள். அவளுக்கு நிறைய வேலை செய்து வருத்தம். பாருங்க, வாழ்க்கையில துக்கப்படாத மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக துக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன். போன வருஷம் நான் ஒரு நாள் கூட ஒரு விஷயத்துக்கு கூட துக்கப்படவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் மனிதர்கள். வாழ்க்கையில துக்கமான காரியங்கள் வந்தது உண்மைதான். இந்த ஆண்டில் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நாம் அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நமக்கு வாழ்வில் ஏற்பட்ட துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தோல்விகள் ஜெயமாக மாறும், துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுக்குள்ள எந்த அறிகுறியும் காணலையே. வறுமையாக இருக்கிறது, வியாதியாக இருக்கிறது, கடன் பிரச்சனையாக இருக்கிறது, சமாதானம் இல்லை. வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலைங்க, ஒரு திருப்தியான வாழ்க்கையை காணலன்னு நீங்க வேதனைப்பட்டிருக்கீங்களா? நீங்க அப்படி இருக்காது. ஒரு பெரிய மாறுதலை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது நமது ஆண்டவரால் ஏற்பட போகிறது. ஆண்டவர் கிருபை செய்கிறார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எனக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில காரியங்கள் எல்லாம் மறக்க முடியாம துக்கமா வந்துட்டு எல்லாம் நிறுத்துகிறார் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையின் துக்கம் எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அது எங்க குடும்பத்தில் நஷ்டம் வந்தது இல்ல, பிசினஸ்ல அங்க ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். எங்க வீட்டுல எங்க தாத்தா செத்து போயிட்டாங்க, அவருக்கு தான் பென்ஷன் இருந்தது. நான் என்ன செய்வேன், இனிமேல் எப்படி வாழ்வேன்? எங்க வீட்டுல குழந்தை செத்து போச்சு இல்ல, அங்க ஒரு பையன் செத்து போயிட்டாங்க. எவரு செத்தாலும் இத பாரு, அதெல்லாம் மறந்து போயிடும், மாறி போயிடும். ஆண்டவர் நம்ம அவருக்கு பயந்து வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தில் ஆண்டவருக்கு பயந்து மற்றவர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்கள் மரித்திருந்தாலும் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த காட்சியை தந்துடுவார், அந்த காரியத்தை உறுதிப்படுத்திடுவார். துக்கம் மாறிவிடும், துக்கம் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுதான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றுவார். அடுத்து சொல்ற, அவர்களை தேற்றுவேன் என்கிறார். The Lord will comfort you. Hallelujah. Your sorrow will become a joy. துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களை தேற்றுவேன் என்கிறார். நமக்கு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். மனுஷன் தேற்ற முடியாது. மனுஷன் அப்படியா, உங்களுக்கு இப்படியா, நீங்க ரொம்ப கடல்ல இருக்கிறீங்களா, உங்களுக்கு வியாதியா, டாக்டர் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாரா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இல்ல வாழ்க்கையில, அப்படி எல்லாம் சொல்லி நமக்கு வேதனையும் வருத்தம் கூடுகிறோம். ஆண்டவர் நம்ம தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு. தேற்றவாளனை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை தேற்றுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. தேற்றுவார். உண்மைதானா?
நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். நீங்க வாழ்க்கையில தேர்தல் இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் நடக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. பாரம் சுமக்கிறவர்களே, வருந்தி சுமை சுமப்போரே, நீங்கள் எம்மிடம் வாருங்கள், நாம் உமக்கு இளைப்பாறுதல் தருவோம் என்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அதில் give you rest. ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார், உங்களை தேற்றுவார். ஹல்லேலூயா. சஞ்சலம் இருக்கிறதே, அது என்ன செய்கிறது? சஞ்சலத்தை நீக்கி போடுவார். You are with burden, you are with sorrow. எனக்கு மனசுல நல்லா இல்லைங்க, கொஞ்சம் ஆண்டுகளாகவே எனக்கு மனசுக்கு நல்லா இல்லை, ரொம்ப சஞ்சலம், துக்கமும் வருத்தமும் வேதனையுமான ஒரு வாழ்க்கை. என்ன போல யாரும் இருக்கக்கூடாதுங்க, இப்படி ஒரு வாழ்க்கையே இருக்கக்கூடாது. அப்படியா? ஆண்டவர் அதை மாற்றப் போகிறார். இந்த ஆண்டில் அப்படி மாற்றுவேன் என்று சொல்கிறார். எனக்கு கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல ஆண்டவர் என்னட்ட சொன்னார். அப்ப எனக்கு எப்படியோ இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது அவரால் கூடும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். போன வருஷம் ரொம்ப நொந்து போயிட்டேங்க, ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேன். போன வருஷம் தொலை முடிஞ்சு போச்சு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அது ஆண்டவர் புதிய காரியம் செய்துடுவார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க யாரும் இல்லையா? எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறாரப்பா, போதும். அவர் ஜீவிக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். நீங்கள் நிர்மூலமாக மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? நீதிமான் கைவிடப்பட மாட்டான், அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் சேனைகளின் முன் சென்றவர், நம்முடைய சேனை அதிபதியாய் முன் செல்கிறார். இந்த ஆண்டிலும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், நம்மை தேற்றுவார், நமக்கு சஞ்சலம் எல்லாம் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்கிறார். என்னை யாராலும் சந்தோஷப்படுத்த முடியாது. நோ மேன் கேன் மேக் மீ ஹாப்பி பை யுவர் ஜோக், பை யுவர் கேக், பை யுவர் பிஸ்கட், பை யுவர் பிரியாணி, பை யுவர் குட் ட்ரெஸ். பாஸ்டர், ஆர் யூ ஹாப்பி? I am happy because the Lord is making me happy. நான் சந்தோஷம் எதனால் என்றால் ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்துகிறார். The joy of salvation is in me. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது. இயேசு தரும் சந்தோஷம் எனக்கு, அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்ச உடனே எனக்கு சந்தோஷம் வராது. எனக்கு புதிய ட்ரெஸ் எடுத்து போட்ட உடனே சந்தோஷம் வரலையே, ஒரு வருஷம் வரல. புதிய துணி வாங்கினாலோ, புதிய செருப்பு வாங்கினாலோ, புதிய வாட்ச் வாங்கினாலோ ஒரு சந்தோஷம். சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க சந்தோஷமாயிருங்க, நம்ம இயேசு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்கள். ஒருவன் சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சஞ்சலம் நீக்கி சந்தோஷப்படுத்துவாராமே. உண்மைதானா? அப்படி செய்வார். ஏன்னாட்டு ஆண்டவர் சொன்னாரு, உங்கள்கிட்ட அதை சொல்ல சொன்னாரு, அதுதான் சொல்லிட்டு நிற்கிறேன். whomsoever you may be, the Lord is going to make you happy in life. வாழ்க்கையில சந்தோஷப்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். அது நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆபிரகாமின் மனைவி சாராளுக்கு சொன்னார். அதுபோல ஒரு மகனை பெற்றெடுத்தாள். இந்த ஆண்டு காலத்தில் ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துவேன் என்கிறார். உண்மையா இருக்குமா என்று கேட்டால்
அது உண்மைதான். இட் இஸ் ட்ரூ. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வாழ்க்கையில் இதுவரை சந்தோஷப்படல, உங்களுக்கு சந்தோஷப்படி ஒன்றும் இல்லையா? வாடகை வீடா, கடனா, வியாதியா, உங்க அப்பா அம்மா தகராறா, அக்கம் பக்கத்தில் உள்ளவருடைய நெருக்குதலா, ஏதோ பழைய காலத்தில் நினைச்சு சோகமான எண்ணமா, எல்லாம் மறந்துடும், எல்லாம் மாறிடும். ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு, நான் சொல்லிட்டு நிக்கிறேன். God is going to make you happy right from today. இன்றிலிருந்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்து ஆசாரியர்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. அது என்ன? 14ஆம் வசனம். ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். கொழுமையானவைகள் என்று தமிழ் பைபிளில் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் ஐ வில் சாட்டிஸ்ஃபை த ப்ரீஸ் வித் abundance or plenty of food. தாராளம் சாப்பாடு கொடுப்பாராம் ஆண்டவர். ஏராளமான நன்மைகளை அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களுக்கு கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. I will satisfy the priest with abundance. தாராளம் குறைவிடாம கொடுப்பாரு. ஆண்டவருக்கெல்லாம் நம்ம ஊழியத்துக்கு வந்தா நம்ம பிழைப்பு எப்படி நடக்கும்? நமக்கு நல்ல துணிமணி கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்கு. ஊழியத்துக்கு வரணும்னு வாஞ்சை இருக்கு, ஆசை இருக்கு, அழைப்பு இருக்கு, ஆனா பெரிய யோசனையா இருக்கு. எப்படி நம்ம காரியம் நடக்கும்? நம்ம ஒரு தொழில் செய்தோம்னா நிறைய வருமானம் வருமே. ஊழியத்துக்கு போனா வெளிநாட்டு பணம் வாங்குறது விசுவாசம் ஊழியம் அல்ல. நம்ம ஆண்டவரை நம்பி விசுவாசித்து கிடைக்கிறது தான் ஊழியத்தில். வாழ்க்கை எப்படி? நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்கும். ஆண்டவர் கொழுமையானவைகளை கொடுப்பார். ஆண்டவர் திருப்தியாக்குவார். கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. They will rejoice in the bounty of the Lord. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் கொழுமையினால் பூரிப்படைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி செய்கிறார்? தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய கொடுப்பாரா? ஊழியக்காரனை ஆண்டவர் போஷிப்பாரா? ஆண்டவர் ஊழியத்துக்கு வருகிறவர்களை போஷிப்பார், பராமரிப்பார், பாதுகாப்பார், ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். ஆமா, சமீபத்தில் 2 உத்தியோகத்தில் இருக்கிற வாலிபர்களை ஒரு முறை ஒரு இடத்துல வச்சு சந்தித்தேன். அவங்கள்ட்ட நான் சொன்னேன், உங்க வேலையும் உத்தியோகமும் பணமும் சம்பாத்தியமும் மட்டும் இருந்தா போதாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அவருக்காக நீங்க பயன்படுத்தணும். உங்கள்கிட்ட நான் பலமா பேசுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். அவர்கள் 2 பேரும் கல்யாணம் ஆன வாலிபர்கள். 2 பேருடைய மனைவிமாரை வைத்து அவங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவருடைய சேவைக்கு நான் வந்த பிறகு இந்த 34 ஆண்டுகள் எனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதபடி என்னை காத்து நடத்தினார். I did not expect a single pie from any man. யார்கிட்ட ஒரு பைசா நான் எதிர்பார்க்கல. I never begged anyone. யார்கிட்ட நான் பிச்சை கேட்கல. God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். எனக்கும் ஆண்டவர் ஊழிய அழைப்பை கொடுக்கிறாரு. ஆனா எப்படி சாப்பாடு எப்படி நடக்குமோ, நம்ம குடும்ப காரியம் எப்படிமோ, அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. நமக்கு சாப்பாடு நடக்குமா? துணிமணி நடக்குமா? நம்ம நல்லபடியா வாழ முடியுமா? ஏன் வாழ முடியாது? ஆண்டவர் தரமாட்டாரா? செய்ய மாட்டாரா? உன்னுடைய அவிசுவாசம் தான் உன்னையே தாமதப்படுத்துகிறது. உன்னுடைய அவிசுவாசம் தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாம இவ்வளவு மோசமான நிலைமைக்காகுது. இந்த நிலைமை மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசாரியர்கள் அவர் அளிக்கும் கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நடக்குமா? இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமா, விசுவாசிகளை விட இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் அநேக ஊழியர்கள் நல்ல திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நல்ல சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வீட்டில் சமைக்க முடியலன்னா ஹோட்டலில் போய் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட போய் வாங்கி சாப்பிடுறாங்க. நான் செய்யல, எனக்கு அப்படி எண்ணம் இல்லை, எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை. அதனால நான் சமைச்ச சாப்பாடு வீட்டில் தான் சாப்பிடுறேன். அது இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் போஷிப்பார், பராமரிப்பார், ஒரு குறைவு வைக்க மாட்டார். புதிய ஆண்டுல ஒரு புதிய பிரதிஷ்டை வருது, ஆண்டவர் கூப்பிடுறாரு அவருக்கு சேவை செய்யன்னா, கமான் வந்துரு,
டோன்ட் டிலே எனிமோர். உனக்கு பரலோகத்தில் பெரிய வீடு ஆண்டவர் கட்டிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அம்மா, ஆண்டவருக்கு சேவை செய்தால் நீ நஷ்டப்படுவதில்லை, கஷ்டப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்காக, அவருடைய நற்செய்திக்காக நீ உன்னை ஒப்பு கொடுத்தேன்னா ஆண்டவர் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். கொழுமையானவர்களை உனக்கு தந்து உன்னை பூரிப்பாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றார்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். My people will be filled and satisfied with the good things I give them. இந்த ஆண்டுல அவருடைய ஜனங்களாகிய நீங்கள், அவரை சேவிக்கிற நீங்கள், அவரை பின்பற்றுகிற நீங்கள், அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையானது எல்லாம் ஆண்டவரிடத்திலும் வருகிறது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். ஆண்டவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்களே, அவரை பிரியப்படுத்துகிறவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஏராளம் தாராளமான நன்மையை தந்து விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். இதுவரையிலும் நம்ம திருப்தியாகவில்லை, திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. வித் குட் திங்ஸ், நல்ல காரியங்களை தருவார், நன்மையானவர்களை தருவார், திருப்தியாக்குவார். உங்களுக்கு என்ன விஷயத்தில் திருப்தி இல்லை? நீங்க குடியிருக்கிற வீட்டில் திருப்தி இல்லையா? உங்க பிள்ளைகளை பற்றி திருப்தி இல்லையா? எல்லாம் சரி பண்ணிடுவார், நல்லபடி ஆக்கி விடுவார். ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. நன்மையினால திருப்தியாக்குவார். ஆண்டவர் கல்லையும் மண்ணையும் வாயில போட மாட்டார். ஆண்டவர் முள்ள வாயில உள்ள விட மாட்டார். வாயில முள்ளு மாட்டினாலும் எடுத்துருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையினால திருப்தியாக்குற தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த ஆண்டுல நன்மையானவைகளை தேவன் தருவார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு தீங்கு அணுகாது, ஒரு தீங்கு மேற்கொள்ளாது. இந்த வருஷம் நல்ல படிப்பை தருவார், நல்ல தொழிலை தருவார், நல்ல வேலையை தருவார், உயர்வை தருவார். God gives promotion. God blesses His people. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இந்த பூமியிலே செழித்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க தர போறாரு? நீ விசுவாசிக்கிறாயா? உனக்கு ஆகும், உனக்கு கூடும், தேவன் செய்வான். நன்மையால உன்னுடைய வாயை திருப்தி ஆக்குவார். ஆண்டவரே பயமா இருக்கு, எனக்கு வயசாகிட்டு இருக்கு. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமானமாக உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயதாக்கி விடுவார். ஹல்லேலூயா. போன வருஷமே எப்படியோ ஓடிட்டோம், செத்து போயிருக்க வேண்டியது எப்படியோ உயிரோட வச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் எப்படியோ ஒன்றும் தெரியுதில்லை, ஒன்றும் தெரியலன்னு இல்லை, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவார். God will satisfy you with long life. Hallelujah. உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வரத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்திருவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. As long as you seek the Lord, you will not lack any good thing. Hallelujah. நான் ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? அவரை துதிக்கிறீங்களா? அவரை ஆராதிக்கிறீங்களா? அவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? அவருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அவருடைய நற்செய்தியை சொல்றீங்களா? அவருக்கு கொடுக்கிறீங்களா? தேவ நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. செழிப்பை தருவார். வறட்சி எல்லாம் மாறிடும், செழிப்பு உண்டாகும். எனக்கு இதுவரையிலும் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்கல.
இதுவரையில் நானும் நல்லது நடக்கும், நல்ல காலம் வரப்போகுதுன்னு சோசியர் சொன்னார். சோசியர் பேயணுங்கிறவர். நம்ம ஆண்டவர் வானபூமி படைத்த தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். நம்முடைய முற்பிதாக்களாகி ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோவை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மையானதை தருவார். இந்த வருஷம் தீமையானது செய்க்கு சாத்தான் வகை தேடினாலும் தேவன் அனுமதிக்க மாட்டார். God will give you the best. ஆண்டவர் ரொம்ப நல்லதை தருவார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தருவார், ஃபர்ஸ்ட் மார்க் தருவார், ஃபர்ஸ்ட் ரேங்க் தருவார், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு தீமையாதே நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒன்று நடக்காது. இந்த ஆண்டுல நன்மையானவர்களை தேவன் தந்து நம்மை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நமக்கு நடக்கும். சோசியக்காரன்ட்ட போக தேவையில்லை, பூஜாரிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம், நாம் சுதந்திரிப்போம். ஆண்டவரே நீர் சொன்னீரே கர்த்தாவே, நீர் சொன்னீரே. 27ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது முகத்தை மறையாதேயும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் நீர் இப்படி எனக்கு சொன்னீரே, அதன்படியே எனக்கு செய்யும் அப்பா. ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கலாமா? கேட்கலாம். We can claim on the promises of God. Hallelujah. வாக்குத்தத்தம் செய்கிறவர் உண்மையுள்ளவர். He is a faithful God, unchanging God. Hallelujah. ஆண்டவர் என்ன சொன்னார் நமக்கு இன்றைக்கு? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேற்றுவேன் என்கிறார். சஞ்சலம் நீங்கும், உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். ஹல்லேலூயா. அவருடைய ஜனமாகிய நாம் தேவன் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் திருப்தியாக்குவாரா? திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. குறைவாரா? ஒரு குறை வைக்க மாட்டார். உங்களுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவர் மகிமையாய் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, சந்தோஷத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. சீயோனின் உயரத்திலே அவர்கள் வந்து பூரிப்பாவார்கள். அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும், மகிழ்ச்சியினால் பிரகாசமடைவார்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழித்திருப்பார்கள். இனிமேல் அவர்கள் தொய்ந்து போவதில்லை. சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. இந்த வார்த்தைகளினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த ஆண்டு முழுவதிலும் தேவன் உங்களை வழிநடத்துவாராக. அவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். God bless you all.